ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற முக்கியமான செய்தி ஒன்றை முழுமையாக உங்களுக்கு வழங்குகிறது ரிப்போர்ட். அதனுடைய எல்லா கோணங்களையும் தர்க்கங்கள் வாயிலாக விவாதிக்கிற டிபேட். அது என்ன மாதிரியான தாக்கத்தை அரசியல் களங்களில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவே நம்ம முன்கூட்டியே விவாதிக்கிற எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அரசியல் அரங்கில் என்ன முக்கியமான நிகழ்வுகளோ அதனை RDX எடுத்து அதில் எழுந்திருக்கக்கூடிய பெரும் கேள்விகளை நம்ம விவாதிக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்றத முதல்ல தலைப்புச் செய்திகளாக பார்த்துடலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அட்மின் திராவிட முன்னேற்ற கழகமா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை திமுக நியமிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காங்கிரஸை விட திமுகவிற்கு அதிக விசுவாசத்துடன் செல்வ பெருந்தகை செயல்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஆட்சியில் பங்கு கேட்கும் கட்சியினரை ராகுல் காந்தியின் பெயரை சொல்லி செல்வ பெருந்தகை அடக்கி வைப்பதாகவும் EPS கருத்து. நோ சொன்ன டிடிவி பேச்சுவார்த்தை தோல்வியா? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக கூறிய டிடிவி தினகரன். அண்ணாமலை முயற்சியால் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததாகவும் பேச்சு. கூட்டணியில் மீண்டும் இணைய வேண்டும் என்று அண்ணாமலை வைத்த கோரிக்கையை ஏற்கவில்லை என கூறிய டிடிவி தினகரன். தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவர் யார்? நயினார் நாகேந்திரனா அண்ணாமலையா? அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்பு நட்பு ரீதியானது என நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். தனக்கும் அண்ணாமலைக்கும் இடையே ஊடகங்கள் தான் சண்டை மூட்டி விடுவதாகவும் ஊடகத்துறையின் மீது குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார். அனைத்து கட்சியினருடன் தாம் நட்பாகவே இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் விளக்கம். போட்டி போராட்டம் மகனுடன் மல்லுக்கட்டும் ராமதாஸ். வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக அன்புமணிக்கு போட்டியாக போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். அன்புமணியிடம் இருப்பது கட்சி அல்ல கும்பல் என ராமதாஸ் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். பாமகவின் சின்னம் தனக்கே சொந்தம் என்றும் அன்புமணி வேண்டுமானால் ஜப்பான், தென்கொரியா, மொரீஷியஸில் போட்டியிடட்டும் என பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது அம்பை எடுத்து திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் மீது இந்த முறை எய்திருக்கிறார். ரொம்ப சாதாரணமா ஏரியல. காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்கு தலைவரை டெல்லியில் இருக்கிற ராகுல் காந்தி நியமிக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நியமிக்கிற மாதிரி தெரியுது. தான் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை விடவும் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறார் செல்வ பெருந்தகைன்னு தமிழ்நாடு திமுக கூட்டணியினுடைய மிகப்பெரிய அங்கமான காங்கிரஸ் மீது பெரும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்லி இருக்கிறார்? உண்மையிலேயே தமிழ்நாடு காங்கிரஸுக்கு அட்மின் திமுகவா? ராப் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்தலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை திமுக நியமிப்பதாக விமர்சித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. நீலகிரியில் பிரச்சார பயணத்தில் பேசிய அவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை கடுமையாக சாடினார். பல கட்சி மாறிய செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமாக இல்லை என்று குற்றம் சாட்டியதுடன் திமுகவை புகழ்வதையே வேலையாக அவர் வைத்திருப்பதாகவும் விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சியில் ஆரம்பத்திலிருந்து பயணிப்பவர்கள் ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் கேட்டு வருகிறார்கள். அது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் விழுந்திருப்பதை காட்டுகிறது என்றார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் கண்ட்ரோல் திமுகவிடம் உள்ளதா? காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வலுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் செல்வ பெருந்தகை? எடப்பாடி கூறுவது போல் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் விழுந்திருக்கிறதா போன்ற கேள்விகளுக்கு விடை தேடுகிறது RDX. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மீது நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் ஒரு பெரும் தாக்குதல். நமக்கு எழுந்திருக்கிற பெரும் கேள்வி என்னங்கிறதை முதல்ல பார்த்தரலாம். இந்த செக்மெண்டில்
தமிழ்நாடு காங்கிரசுக்கு அட்மின் திமுகவா என்கிற இந்த பகுதியில் நமக்கு எழுந்திருக்கிற பெருங்கேள்வி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உண்மையில் தமிழ்நாடு காங்கிரஸை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறாரா? அதான் நமக்கு எழுந்திருக்கிற மிக முக்கியமான கேள்வி. தமிழ்நாடு காங்கிரஸை பலவீனப்படுத்துகிறாரா செல்வ பெருந்தகை? ஏன் இந்த கேள்வியை இப்ப கேட்கிறோம்னா, காரணமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி பேசுகிற நபர் இல்ல. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதை முதல்ல பார்த்தரலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ப்ளீஸ். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை போட்டிருப்பான் பாத்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. கூட்டணி கட்சியில அங்க வைக்கின்றோம், எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது, ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா ஆட்சியில பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால், ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா? ஆக அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும். திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல, ஆனா திமுக விசுவாசமா இருக்கார். சட்டமன்றத்திலையும் விசுவாசமா பேசலாரு, வெளியிலையும் விசுவாசமா பேசுறாரு. தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரை திமுக நியமிக்குது. அப்படித்தானே இருக்குது. காங்கிரஸ் கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. அப்படிப்பட்ட கட்சி திமுகவுக்கு அடிமையா இருந்து இன்றைய தினம் இன்றைக்கு அந்த மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை திமுக தலைவர், திமுக கட்சி யாரை பரிந்துரை செய்தோ அவர்களே இன்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி அடிமைத்தனமாக இருப்பது இன்றைக்கு காங்கிரசும் திமுக என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கௌதமி பாத்தீங்களா, ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்பீச்ச, எப்படி இருந்தது? இல்ல, அவர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து கூடுதல் தொகுதிகளை கேட்கிறாங்க, ஏன் மாநில தலைமை கேட்கல அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது இப்போ சமீபத்தில் திரு எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு பயணப்பட்டு இருந்தாரு, அமித்ஷா கூட பேசினாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும். 1.5 மணி நேரமும் நீங்க அதை தான் பேசுனீங்களா அப்படின்னா இருக்காது இல்லையா? இன்னும் சில விஷயங்களையும் பேசியிருப்பீங்க. அதை நமக்கு சொன்னாங்களா? கிடையாது. ஸோ தலைமை பேசும் பொழுது என்ன முடிவெடுப்பாங்க, என்ன பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்றது அவங்களுக்குள்ளாக இருக்கும். அதையே இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பொதுவெளியில பேசல, பொதுவெளியில தன்னுடைய கருத்தை சொல்லலை அப்படின்றதுனால அவர் கேட்காமலேயே இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அது எந்த நேரத்துல எங்க பேசணுமோ அந்த இடத்துல பேசுவாங்க தலைவர்கள், அது இருக்கலாம். ஆனா பொதுவெளியில இதுக்கு முன்னாடி 2024 இதே போன்ற ஒரு குரலை வந்து செல்வ பெருந்தகை அவர்களும் எழுப்பி இருந்தாரு. இந்த சமயத்துல நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல அவர் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு, அவர் குறிப்பிட்ட மாதிரி KS அழகிரி முன்னாள் தலைவர் வந்து கேட்கிறார்ல, அப்ப நீங்க ஏன் கேட்கல அப்படின்றாரு. KS அழகிரி அவர்கள் தலைவரா இருந்தார்ல, தலைவரா இருந்தப்போ இதே குரல் ஒலித்ததா? அப்போ தலைவராக இருக்கப்போ அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். கூட்டணி தலைவரோட ஒரு இணக்கமான சூழல் இருந்தால் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக போகும். அதையெல்லாம் கருத்தில் வச்சு அவர் எங்கே பேசணுமோ பேசலாம் அப்படின்னு. ஆனால் அந்த விமர்சனங்கள் அவர் அடுக்கடுக்காக எப்படி சொன்னார், அரசியலில் நீங்கள் யார் அப்படி வந்து விமர்சிக்காமல் இருக்க முடியும்? யார் தான் வந்து ஒரே கட்சியில் நீடித்த நாள் இருக்காங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா தொடர்ந்து வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே திமுகவும் திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகளும், அதாவது அந்த பக்கம் விமர்சிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இருக்கனால ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் விமர்சிக்க வேண்டிய இடத்திற்கு திரு எடப்பாடி அவர்கள் நகர்ந்திருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி. சமீபத்தில் நம்ம வந்து கம்யூனிஸ்ட் தொடர்பாக அவருடைய விமர்சனம் அதையும் பார்த்திருந்தோம். தொடர்ந்து காங்கிரஸ் பக்கம் அவருடைய பார்வை இன்னைக்கு போயிருந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது மாதிரி காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. இன்னைக்கு பாஜக மேல நம்ம என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் சுமத்திட்டு இருக்கோமோ அது எல்லாத்துக்கும் விதை அவங்க போட்டதுதான். மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய எல்லா துறைகளையும் மாநில கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தியது, மாநில கட்சிகளோட ஆட்சிகளை டிஸ்மிஸ் பண்ணது, இந்தி மொழியை திணிச்சதுன்னு ஏறக்குறைய பாஜக மீது நாம் இப்போது வைக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் சொந்தக்காரர்கள் வந்து காங்கிரஸ் தான்.
ஆனா ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு தலைமையேற்ற பிறகு நிறைய மாற்றங்களை அவர் முன்வைக்கிறார். இன்னைக்கு வந்து தேஜஸ்வி யாதவோட அவர் பயணம் பண்றது, ஒரு சகோதரராக நான் பார்க்குறேன்னு ஸ்டாலினை முன்மொழிகிறது, மாநில கட்சிகளோட உரிமைக்காக குரல் கொடுக்கிறது, நீட் வேணாம்ங்கிற திமுகவோட குரலுக்கு செவிமடுக்கிறது, RSS மாதிரியான வலதுசாரி கட்சிகளுடைய பேரை காங்கிரஸ் தலைவர்கள் யூஸ்வலாக சொல்ல மாட்டாங்க. ராகுல் காந்தி ஒரு படி மேலேயே போய் RSSஐ இந்தியாவிலிருந்து அகற்றுவதுதான் என்னோட வேலை அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவினுடைய குரலை, தமிழ்நாட்டினுடைய குரலை ஓங்கி ஒலிக்க தொடங்குகிறார் ராகுல் காந்தி. இந்த புள்ளியிலிருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, காங்கிரஸ் மாறி இருக்கிறது. கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது பாஜக கண்டினியூஸா வெற்றியை பெறுவதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் இப்போது இல்லை. மாநில கட்சிகளோட கை ஓங்கி இருக்கு. மாநில கட்சிகளோடு நாம் இணைந்து போட்டியிட்டா மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா, அறிவாலயத்தில் ஒரு தளத்துல CBI வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு சோதனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. திமுக கிட்ட காங்கிரஸ் 63 தொகுதிகளை மிரட்டி வாங்கியதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட காங்கிரஸை இப்போது திமுக தான் இயக்குகிறது. அப்படிப்பட்ட தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைவரையே திமுக நியமிக்குதுன்னா எவ்வளவு பெரிய அரசியல் போராட்டத்திலிருந்து திமுக காங்கிரஸை கை கொண்டிருக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு பாகுபலி மொமெண்ட்டை எடப்பாடி பழனிசாமியே பம்பட் பண்றார். ஆக்சுவலா என்னன்னா, டெல்லியில் இருக்கிற பாஜக தமிழ்நாட்டில் அதிமுகவை கட்டுக்குள் வைத்திருக்கிறதுங்கிற நரேஷனை உடைக்கிறதுக்கு இவர் என்ன செஞ்சிருக்கணும்? அதிமுக பாஜகவை கட்டுக்குள்ள வைக்குது அப்படின்னு எடுத்துருக்கணும். இவர் என்ன எடுக்கிறாருன்னா, பாஜக தான் எங்களை கண்ட்ரோல் வச்சிருக்காங்க, ஆனா திமுக பாருங்க அவங்க காங்கிரஸே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு ஒரு எதிர் அரசியலை முன்வைக்கிறார். இந்த அரசியல் பார்க்கறதுக்கு கூட நல்லா இருந்தாலும் ஒரு தலைவனுக்கான அழகுக்குரிய மேடை இல்லை. இதெல்லாம் விட முக்கியமான ஒன்று, பட்டியலினத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அரசியல் தலைவர்களை விமர்சிக்கிற போது பிச்சைக்காரர்கள் மாதிரியான, பிச்சைக்காரர்கள் சட்டையில் இருக்கிற பல கட்சியில் போயிட்டு வந்தவங்க மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி மாதிரியான முன்னாள் முதல்வர்கள் முதல்ல தவிர்க்கணும். செல்வ பெருந்தகைக்கு ஒரு பெரிய லெவலான ரோல் இங்கே இருக்கு. தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சீரமைக்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பார்த்து வந்தோம். மைக்கை பார்த்து, வீடியோவை பார்த்து, சவுத்தை பார்த்தா கேட்க முடியும். எங்க கேட்கணுமோ அங்க கேட்போம். இல்ல எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும்ன்றது அங்கே கேட்க முடியுமா? அவர் என்ன நினைக்கிறாரு? மீடியால கேளுங்க, பொது வெளியில கேளுங்க. குளிர் காயிறேன் நானு, அதான் குளிர் காயெல்லாம் விட மாட்டோம். எங்க கட்சி இருங்க 140 ஆண்டுகால பாரம்பரிய கட்சி, 140 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி. எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்போம். இந்த தேர்தலையும் அப்படிதான் சந்திப்போம். எங்களுக்கு அகில இந்திய தலைமை இருக்கு. அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல நாங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம். இவருக்கு என்ன தலைமை இருக்கு? என்ன தலைமை இருக்கு? அவங்க தலைமை விமர்சனம் பண்ணாங்களா? அவங்க கூட தானே போய் கூட்டணி வச்சிருக்காரு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கேட்டாங்களா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதாவை குற்றவாளி, தண்டனை பெற்றவர், அபராதம் செலுத்தியவர், சிறையில் சொன்னாங்களா இல்லையா? அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களை போய் சொல்லிட்டு இருக்காரு இவரு. எப்படி பேசுறீங்க? இப்படி பேசிருக்காரு. இல்லை, நம்ம சொன்ன பதில் தான் அவரும் சொல்லியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடிகிறது. பொது வெளியில் பேசலை அப்படின்றதுனால நான் பேசலைன்ற அர்த்தம் கிடையாது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, இதில் இன்னொரு விஷயத்தையும் திரு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து பாஜக எவ்வளவு தொகுதி கேட்கும் நம்மளே பேசியிருந்தோம், அவங்களுடைய டேர்ம்ஸ் எப்படி வரும் அப்படின்ற ஒரு கணிப்பை நம்ம பேசியிருந்தோம். அப்போ எடப்பாடி அவர்கள் அந்த பாலை அந்த கிரவுண்ட்லேயே வச்சுக்கிறாரு ஒரு சேஃபர் ஜோனுக்கு அப்படின்னு. பார்த்தீங்களா, காங்கிரஸ்க்கு அவங்க அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, அப்போ நாங்கள் இங்கே இவ்வளோ தான் கொடுக்க முடியும். இங்கே வந்து எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களுக்கே திமுக கூட்டணியில எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தன்னுடைய பேரம் படியும் பொழுது அங்க தந்திருக்காங்க, நான் தரல, ஒருவேளை அவங்க வந்து கூடுதல் தொகுதி கேட்கறாங்க, திமுக தரல அப்படின்றதையும் அவர் ஒரு பாயிண்டா எடுக்கலாம். திமுக தந்திருக்காங்க, அதனால நான் பாஜகவுக்கும் தந்திருக்கேன் அப்படின்ற ஒரு பாயிண்டே எடுக்கலாம். ஸோ அந்த பாலை வந்து அவர் அந்த கோர்ட்ல வைக்கிறாரோ அப்படின்னு ஒரு பார்வை. ஒரு காங்கிரஸ் கட்சியை முன் வச்சு தமிழ்நாட்டில் உருட்டுகிற இந்த உருட்டல் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கிறது. ஆக்சுவலா இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல வேற சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. கரூர் MP ஜோதிமணி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் இருக்கிற மகளிர் காங்கிரஸ் தலைவி ஒருத்தங்க வந்து செந்தில் பாலாஜி முன்னிலையில திமுகல இணைஞ்சிருக்கிறாங்க. இதை செந்தில் பாலாஜி அவர்கள் போஸ்டா போட்டிருந்தாரு. சொந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லயே நீங்க வந்து இப்படி தலைவர் சரியா இருக்காது, நான் வந்து ஒரு அர்ஜென்டினா போயிருந்தேன், போயிட்டு வந்து இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இதை கண்டனத்தை பதிவு பண்ணி இந்த போஸ்டர் செந்தில் பாலாஜி ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவலையும் முன்வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே தேர்தல் நெருங்குகிற போது கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக இந்த மாதிரியான குழப்பங்கள் அதிகமாகும். எந்த கூட்டணியாக இருந்தாலும், ஏன்னா ஒரு கட்சியில சீட்டு கேட்டிருப்பாங்க,
அந்த கட்சி கூட்டணி கட்சி தொகுதிக்கு ஒதுக்கியிருப்பாங்க. நானே அங்க வரேன், எனக்கே அந்த வேட்பாளரை கிடைக்குமான்னு கடைசி நேரத்தில் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போய் அதே தொகுதிக்கு வேற வேட்பாளராக நின்ன வரலாறுலாம் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு. தேர்தல் நெருங்குகிற போது கூட்டணி வலிமை, பேரம் பேசுறது, தொகுதிகள் யாருக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல தலைவராக இருக்கிற யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு எப்படியாவது நெருக்கடி கொடுத்து இந்த தேர்தலை இவர் முறையாக கையாளவில்லைன்னு ஒரு கார்டை எடுத்து அவங்களை காலி பண்றதுக்கான அரசியல் எப்போதுமே எல்லா மாவட்டங்கள்லையும் நடக்கும். மாவட்ட செயலாளர்கள் மேல நடக்கும், சிறு கட்சிகளாக இருந்தால் அவங்க மாநில தலைவர்கள் மேலேயும் கூட நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நாம அடுத்து கேட்க போற மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த செக்மெண்ட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த உரை யாருடைய மொழியில் இருக்குன்னு கவனிச்சீங்கன்னா, பாஜகவின் மொழியில் பேச துவங்கி விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? பாஜகவோட மொழிங்கிறது என்னன்னா, இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு தலைவர்களை விமர்சிக்கிற போது நமக்கு ஒரு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம் இருந்திருக்கலாம். அவர் அது உவமைக்கு தான் சொல்லியிருந்தாலும் கூட யாரை குறிப்பா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, இந்த புள்ளியில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாம உண்மையிலேயே இதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர்களாக இருந்தவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் தான் இது. நம்ம இவங்களை பத்தி நிறைய பேச போறோம். அந்த அறிமுகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. 1989, 95 வாழப்பாடி ராமமூர்த்தி சாதனைகள், பெரிய சாதனைகள் நம்ம ஒரு நாள் தெளிவாகவே பேசுவோம். குமரி அனந்தன், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தகப்பன் குமரி அனந்தன் அவர்கள் 95 97 வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். 97 99 வரை KV தங்கபாலு அவர்கள் தலைவராக இருந்தார். இவர்கள் எல்லாருக்குமே ஒரு தனித்த வரலாறு இருக்கிறது. 1999 2000 வரைக்கும் திண்டிவனம் ராமமூர்த்தி, 2000 2002 முன்னாள் மத்திய அமைச்சர், அப்புறம் ஈரோடு எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் அவர்கள், 2002 2003 S பாலகிருஷ்ணன் அவர்கள், 2003 2006 GK வாசன் அவர்கள் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். 2006 2008 M கிருஷ்ணசாமி, 2008 2011 திரும்பவுமாக KV தங்கபாலு. இதுக்கு நடுவில் நிறைய 1 வருஷம் 6 மாசம் 3 மாசம் தலைவர்களாக இருந்தவங்களா இருக்காங்க. நம்ம சுருக்கி தான் கொடுத்துருக்கோம். 2011 2014 ஞானதேசிகன் அவர்கள், 2014 2016 EVKS இளங்கோவன், 2016 2019 முன்னாள் MP முன்னாள் அமைச்சர் சு திருநாவுக்கரசர் அவர்கள், 2019 2024 இந்த பட்டியலே நல்லா கவனிச்சீங்கன்னா ஏறக்குறைய வாழப்பாடி ராமமூர்த்திக்கு பிறகு 5 வருடங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் KS அழகிரி. 2024 இப்போ வரைக்கும் செல்வப்பெருந்தை இருக்காங்க. இந்த பட்டியல் எதற்காக போடப்பட்டதுங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளையும் ஏதோ ஒரு வகையில பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணவங்க, ஏதோ ஒரு வகையில அந்த தேர்தலை மாற்றி அமைச்சவங்க, அந்த தேர்தலோட போக்க, தமிழ்நாட்டோட போக்க, கூட்டணியோட போக்கையே மொத்தமா 2 ஆட்கள்லாம் கேட்டாங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி, திண்டிவன ராமமூர்த்திலாம் பெரிய வரலாறுகள்லாம் இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிங்கிறது உண்மையிலேயே ஒரு திமுக அதிமுகவுக்கு இணையான ஒரு பதவி தான். அந்த பதவியை யார் பயன்படுத்துறாங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அப்போது இருக்கிற அரசியல் சூழல். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியோட ரோலும், பாஜக 3 முறை ஆட்சியில் இருக்கிற போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியும் ஒன்னா இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? எஸ், நம்ம பெருங்கல்வியா நம்ம பார்த்ததே முன்னாடி பாஜகவினுடைய மொழியில பேச துவங்கி விட்டாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்றதான் கேள்வி. இந்த விஷயம் சொல்ல வந்தது அது என்னன்னா, ஏன் செல்வப்பெருந்தகைக்குரிய நம்மளால பேச முடியலன்னா, செல்வப்பெருந்தகையினுடைய மொழி என்பது ராகுல் காந்தியினுடைய மொழியாக இருக்கிறது. ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரோ, என்ன அவர் தமிழ்நாட்டை எப்படி ஃபீல் பண்றாரோ, தமிழ்நாட்டோடு என்ன பெர்சன்டேஜ்ல நம்ம ரிலேஷன் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரோ, செல்வப்பெருந்தகை அதை பேசுகிறார். செல்வப்பெருந்தகை பேசாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி செல்வப்பெருந்தகைக்கு எதிரான ஒரு அரசியலை பாஜக செய்வது போல அதனுடைய மொழியில் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் அப்படிங்கிறது அந்த பட்டியலை சொன்னோம். எஸ், ஏன்னா இதற்கு முன்னால் இருந்த எல்லாருமே தனித்த ஆளுமைகள், அவங்களுக்குன்னு ரோல் இருந்தது. அவங்க தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ் இந்திரா காந்தியை சேலஞ்ச் பண்ண ஆட்கள் காமராஜர் காலத்தில். ஸோ ஆப்வியஸா இப்போ அதுக்கான சூழல் இல்லை. இப்போது இருக்கிற சூழல் தேசிய தலைமை என்ன நரேஷன்ல போறாங்களோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இழுத்துட்டு போறதான். அதனால நான் செல்வப்பெருந்தகைக்கு இப்போது இருக்கிற பணியை அவர் சிறப்பாக செய்கிறாரா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அதை மோசமா செய்யலைன்னு நம்ம சொல்ல வரோம். கண்டிப்பா இதுல ஒட்டுமொத்தமாக அவருடைய அந்த மொழி அப்படின்றதை கடந்த சில நாட்களாக திமுக இருக்கக்கூடிய கூட்டணிகள்ல அந்த விமர்சனம் அப்படின்றத எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல திமுக கூட்டணி பிளவையே சந்திக்கும் அப்படின்ற ஒரு குரலை முன்வைக்கிறார். அதே நேரத்துல காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் எந்த கட்சி ஆட்சியில இருக்கிறதோ அது எங்களோட கூட்டணியில இருந்தது அப்படின்ற அந்த வாதத்தையும் முன்வைக்கிறாரு. ஆனா சில ஆண்டுகள்ல என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வியும் நம்ம எழுப்புறோம். ஆனா கடந்த தேர்தலையும் சரி, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி பலத்தோடு தான் வெற்றி பெற
இருக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த முறையும் அதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கப்போ நாங்கள் தொகுதிகளை கேட்போம், எங்களுக்கான அதிகாரத்தையும் கேட்போம் அப்படின்றதுல தவறு இல்லை. ஆனால் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், அதை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றது அவங்களுடைய மொழியாக இருக்கு. RDXற்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தினசரி அரசியல் தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறப்போ இன்னைக்கு அதுல இருந்து என்ன செய்தி அப்படின்றத நம்ம கூர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்றைய தினம் அண்ணாமலை டிடிவி அவர்கள் அதை நம்ம எடுத்துட்டு போன விதம் இந்த கூட்டணி தொடர்பாக அவங்க சந்திச்சாங்களா இல்லை வேற ஏதாவது கதை இருக்குமா அப்படின்றத நம்ம கேள்வியா இருந்தது. இன்னைக்கு இந்த சந்திப்பை தொடர்ந்து திரும்ப டிடிவி மட்டும் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு. அப்போ நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, அதுக்கான பதில் நான் சொல்றேன் அப்படின்னு அவர் விவாதத்திலே கலந்துக்காம பல பதில்களை சொல்றாரு. அதுல இருந்துதான் இன்னைக்கு டிடிவி அவர்கள் நோ சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவி இருக்கிறதா அப்படின்றதே நமக்கு ஒரு கேள்வியாகவும் எழுந்திருக்கிறது. அதுலயும் பல கேள்விகளை பேச இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இதுல என்ன விஷயம் அப்படின்றத விராப்பா பார்த்துடலாம். கூட்டணியிலிருந்து வெளியேறிய டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து மீண்டும் கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை அந்த கூட்டணியில் இணைய முடியாது என்று தெரிவித்து அண்ணாமலையின் அழைப்பை நிராகரித்திருக்கிறார் டிடிவி தினகரன். பாஜகவில் தொடர்ச்சியாக ஓரம் கட்டப்பட்டு வருவதால் தலைமையின் மீது அண்ணாமலை அதிருப்தியில் இருந்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் தன்னிச்சையாக டிடிவி தினகரனை சந்தித்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்ததே விமர்சனத்துக்குள்ளானது. இருவரின் சந்திப்பிலும் வேறு சில அரசியல் கணக்குகள் இருப்பதாக விவாதங்களும் எழுந்தன. கூட்டணி கட்சியினரை சரியாக நடத்தவில்லை என்று நயினாரை குற்றம் சாட்டிய டிடிவி தினகரனை அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் சந்தித்தது ஏன்? யாருக்கு செக் வைக்க பார்க்கிறார்கள்? டிடிவி தினகரனுக்கா எடப்பாடி பழனிசாமிக்கா போன்ற கேள்விகளை விவாதிக்கிறது RDX. இன்னைக்கு நமக்கு எழுந்திருக்கிற பெரும் கேள்விகளே அவருடைய உரையில இருந்தா, அவர் சொன்ன தகவல்கள்ல இருந்தா நம்ம பெரும் கேள்விகள் எடுத்திருக்கோம். அதற்கு அவர் இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன பேசினாரு அப்படின்றதையும் பார்த்துடலாம். அவர் என்ன தொலைக்காட்சியில் உங்கள் ஊடகங்களில் சொன்னாரோ அதுதான் அவர் என்னோட பேசினது. அது தாண்டி நாங்கள் நண்பர்களுங்கிற முறையில் அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அவ்வளோதான். அரசியலில் இருக்கிறதுனால அரசியல் ஒண்டி தான் பேசணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி நண்பர்களாக பல விஷயங்கள் பேசணும். அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்போ தான் அவருடைய முயற்சியில் தான் நாங்கள்லாம் அவர் தான் எங்களோட ஒரு 4-5 மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணி கொண்டு வந்தார். அப்போ அவர் டெல்லியில் அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கலாம். ஆனால் நாங்கள் யாரையும் சந்திக்கலை. திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியில் தான் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு வந்தது. அப்போ அதெல்லாம் கேள்விப்பட்டது. அவர் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். நீங்கள் எல்லாம் அவசரப்பட வேணான்னு சொல்வார். அதே தான் திரும்பி சொன்னார். என்னோட முடிவை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக தெரியும் அது மருத்துவ செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ற பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பது தான் உண்மை. ஒட்டுமொத்தமாக அவர் மறுபரிசீலனையே கிடையாது, அது தோல்வி தான் அப்படின்ற விதத்தில் பேசியிருக்காரு. இதுலேருந்து நமக்கு ஒரு பெரும் கேள்வியும் எழுந்திருக்கு. அந்த பெரும் கேள்விக்கு அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டிடிவி அவர்கள் அண்ணாமலை இவர்களுடைய சந்திப்பை தொடர்ந்து அது தோல்வி அடைந்திருக்கிறதுன்றதுல இருந்து இந்த சந்திப்பு செக்கு யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அந்த யாருக்குன்றதில் நம்ம ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா எடப்பாடிக்கா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அப்படின்றத நேற்று நம்ம பேசியிருந்தோம். இவங்க சந்திப்பு அதை தொடர்ந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாலும் கணக்கு என்னவா இருக்கும் அப்படின்றதுல நம்ம சில விஷயங்களை பேசியிருந்தோம். ஒருவேளை இன்னொரு பார்வையா என்ன எழுந்தது அப்படின்னா, பழனிசாமி அவர்களை நயினாரை வைத்து சரிகட்டக்கூடிய பாஜக அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களை வைத்து இவர்களையும் என்டிஏக்குள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குமோ, இப்படி 2 பேரலா நடவடிக்கை மேற்கொள்றாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. ஆனா இன்னைக்கு அவர் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாரு. அப்போ நேத்து நம்ம பேசின மாதிரி இதுல வேற ஒரு கூட்டணி வேற ஒரு தனி கணக்கு இருக்கோ அப்படின்ற கேள்விக்கு தான் நம்மளை நகர்த்தி இருக்க. அந்த வகையில் இப்போ அண்ணாமலை டிடிவி சந்திப்பு, இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் நயினார் அவர்கள். ஸோ
ஸோ இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனி கூட்டணி மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ இவங்களுடைய சந்திப்பின் விளைவாக வந்து அதிமுக பலப்படுமா, கூட்டணி பலப்படுமா, இல்லை எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஆக்கி தீர்வோம்னு அண்ணாமலை சொன்ன உறுதிமொழி வந்து நிறைவேற்றப்படுமா, இத்தனை கேள்வியும் தாண்டி தொடர்ந்து இவர்களுடைய அந்த கணக்கு இருக்கு இல்லையா, இதை எதை நோக்கி நகரும்னு நீங்கள் முதல்ல நினைக்கிறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து டிடிவி இணையணும்னு அண்ணாமலை விரும்பினாரு, சேர்த்துக்கிட்டாங்க. எலெக்ஷனை ஒன்றா சந்திச்சாங்க. 2024 எலெக்ஷனை பெரிய வெற்றிகள் பெற முடியாட்டி கூட ஒரு 18% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய வெற்றி. இப்போ இந்த இடத்துல டிடிவி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார், சென்னை இப்போதுதான் வந்தார் அப்படிங்கிற இந்த புள்ளிகளுக்கு நடுவில் டிடிவி ஒரு ஸ்டாண்டில் கிளியராக இருக்காப்புல. உங்களோட கூட்டணி வரதில் எனக்கு பிரச்சனை இல்லை, பிஜேபி கூட வரதில் பிரச்சனை இல்லை, அதிமுகவோட வரதில் பிரச்சனை இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி அதுக்கு பேர் வச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, எனக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது. இல்லை சார், அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னோடனே டிடிவி என்ன சொல்கிறாரு, நண்பனும் எதிரியும் தான் இல்லை, துரோகிக்கு இடம் இல்லை. அரசியலில் நண்பன் எதிரியாகலாம், எதிரி நண்பனாகலாம், அதெல்லாம் ஏற்றுக்கலாம், உனக்கு புரியுது. ஆனால் அரசியலில் துரோகிக்கு இடம் இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். நமக்கு என்ன கேள்வினா, எந்த தார்மீக பதவியிலும் இல்லாத அண்ணாமலை அவர்கள் போய் டிடிவி தினகரன் எப்படா மெட்ராஸ் வருவார், வந்தோடனே நேராக போய் அவரை பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் எப்படியா புரிஞ்சுக்கிறேன்னா, அண்ணாமலையை ஓரம் கட்டிய பிறகு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக 2 பேருமே பாஜக கூட்டணிக்குள்ளே வரணும்னா தடையாக இருக்கிறவர் அண்ணாமலை. அண்ணாமலையை பதவியிலிருந்து தூக்கிட்டு நயினாரை நியமித்த பிறகுதான் அமித்ஷாவோட ஸ்டேஜையே ஷேர் பண்ணுறாரு எடப்பாடி. அப்போது எடப்பாடி பழனிசாமி செக் வச்சு அண்ணாமலையை ஒரு இடத்துலேருந்து நகர்த்திட்டு நயினாரை அங்கே பொசிஷன் பண்ணுறாரு. அடிப்படையில் பாஜக கூட்டணி உருவானதுக்கான காரணமே அண்ணாமலை நீங்கள் தூக்குங்க, அப்புறம் என்னனாலும் பேசிக்கலாங்கிற அடிப்படையில் உருவானது தான். நயினார் நாகேந்திரன் பதவி ஏற்ற பிறகு நான் யாத்திரை போகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை போய் சேலத்தில் பார்க்குறாரு. இந்த சந்திப்புக்கு இணையான சந்திப்பு பாத யாத்திரையை முடிச்சுட்டு சென்னை வந்த டிடிவி தினகரனை அண்ணாமலை போய் சந்திக்கிறது. நீங்க போய் உங்க ஆளை பார்க்குறீங்க போது நான் எங்க ஆளை பார்க்குறேன். இதுல சாதி ரீதியிலான ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்கு. 2 பக்கமும் கவனிச்சிங்கன்னா ஒரு வகையான பேலன்ஸ். இங்கே ஒரு முக்குளத்தோர், அங்கே ஒரு முக்குளத்தோர், இங்கே கொங்கு பகுதியிலிருந்து ஒரு கவுண்டர். அங்கே இந்த அடிப்படையில் பார்க்கிற போது அதிமுக பாஜக கூட்டணி பார்ப்பதற்கு ஒன்றாக இருந்தாலும் அது செங்குத்தாக ஒரு பிளவோடு இருக்கிறது. இந்த பிளவுல அண்ணாமலையோட ரோல் ரொம்ப பெருசுன்னு நான் நினைக்கிறேன். நயினாரால ஏன் இது நயினாருக்கு இந்த ரோல் கொடுக்க முடியலன்னா, அண்ணாமலை எப்படி போய் டிடிவியை பார்க்கலான்னு நயினார் கேட்டுக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல அவங்க மரியாதை நிமித்தமா தான் சந்திச்சிருப்பாங்க, நீங்க ஏன் அதை வந்து கிளறி விடுறீங்கன்னு கேட்கிறாரு. எஸ், அத அவர் கேட்டிருந்தாரு. அதை நம்ம இன்னும் விரிவாவே பேச வேண்டியிருக்கு. இந்த தலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை நயினார் பதில் சொல்ல முடியாத, தன்னை கட்சியிலிருந்து நீக்க முடியாத, ஏன் போனீங்கன்னு கேட்க முடியாத, ஏன் போனீங்கன்னு கேட்டால் ஆமாம் டிடிவி என் ஃப்ரெண்டு நான் காஃபி குடிக்க போனேன்னு சொன்னால் நமக்கு பதில் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னால் நயினாரால் பதில் சொல்ல முடியல. இந்த செக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வச்சுறதுனால இது வந்து நயினாருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலை வச்ச செக்காக தான் நான் பார்க்குறேன். கௌதம் எப்படி பார்க்குறாங்க? எஸ், கண்டிப்பாக. அதாவது தொடர்ந்து வந்து நம்ம நேற்றைய தினம் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் பேசும் பொழுதே அதிமுக அதனுடைய வெற்றி இதுவரைக்கும் பதிவானது, கடந்த தேர்தலில் பதிவானது, இதை ஒப்பிட்டு தான் நம்ம இது வந்து எந்த வகையில் பாதிக்கும் அப்படின்றதே பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாதி அடிப்படையிலான அந்த சமூகம் சார்ந்த அந்த வாக்கு வங்கி இருக்க நயினாரை வைத்து இந்த அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆனப்போ நம்ம என்ன சொன்னாங்க, தலைவரை வச்சப்போ அப்போது நயினாரை வைத்து அந்த இழந்த வாக்குகளை இது மாதிரி செக்யூர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கணக்கு சொல்லப்பட்டது. இப்போது அதே ஃபார்முலா இங்கே வந்து டிடிவி அவர்களும் அண்ணாமலை அவர்களும், அப்போ தெற்கு பகுதி அண்ணாமலை, கொங்கு பகுதி, அப்போ இந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணியை இவர்களுடையது வந்து பலவீனப்படுத்தும் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. அப்போ இவங்க சேர்ந்து பேசினது என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தவா இல்லை யாரை பலப்படுத்த அப்படின்ற ஒரு கேள்வி எழுல ஆர்டிஎக்ஸ் இருக்கு. இதில் அடுத்த கேள்வி எழுந்திருக்கிறது, அதை நம்ம பார்த்துடலாம். அடுத்ததா வரக்கூடிய நமக்கு கேள்வியானது, டிடிவி அண்ணாமலை இணைந்து வலுப்படுத்தும் கூட்டணி எது? நான் யாரை பலவீனமாக்குறாங்க அப்படின்னு பேசியிருந்தேன். நமக்கு மொத்தமாக எந்த கூட்டணியை இவங்க வந்து வலுப்படுத்துகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கான இது வலுவாக அமையுமா அப்படின்னா நம்ம சொல்கிற கால்குலேஷன் படி இவர்கள் வந்து ஒன்றிணைந்தால் அது வலுவாக அமையும். ஆனால் டிடிவி அவர்கள் ஒட்டுமொத்தமாக இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது இவங்க வரலை அப்படின்ற பட்சத்தில் வேறு ஒரு கணக்கு என்னவாக இருக்கும் அப்படின்றதுல அண்ணாமலை அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் வேறு பாசிபிலிட்டிஸ்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது
ஒரு எதிர்ப்பு மனநிலை. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் நீங்க வந்து டிடிவிக்கு துரோகி அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு அவர் வெளியே சொல்றாரு. ஆனா அவர் சொல்றதை செய்யறாரா அப்படின்றதும் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அவர் மனசுல என்னன்றதை நம்ம பூந்து போய் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன்னா தன்னை தலைவர் பதவியிலிருந்து இறக்குவதற்கு ஏதோ ஒரு வகையில் அவர் ஒரு காரணம், தன்னுடைய மாநில தலைமை பொறுப்பு போறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணம். ஏன்னா தமிழக பாஜகவினுடைய முகமாக தேசிய அளவில் ஒரு பெரும் செல்வாக்கு பெற்றவராக அவர் வளர்ந்து வரக்கூடிய சூழல்ல இது அவருக்கான ஒரு பெருமடி. அதனால எடப்பாடி அவர்களுடைய தோல்வியையும் அதிமுகவை அவர்கள் குறிவைக்கிறார்களானா அது வேற கேள்வி. ஆனா எடப்பாடி அவர்களுடைய சறுக்கலை விரும்பக்கூடியவர்கள் இவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி இதை வலுப்படுத்த நினைப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழும் இல்லையா? அவர்கள் அதாவது எடப்பாடி அவர்கள் பலமடைவதை இவங்க 2 பேரும் விரும்புவாங்களா? இல்லை, இந்த இடத்துல 2 விஷயங்கள். ஒன்று, அரசியல் ரீதியா நமக்கு செய்தியில காமிக்கிறாங்களா ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு எப்படி இருக்கு? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அண்ணாமலை அவர்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கு போறாரு. அங்க போய் ராமதாஸ் அவர்கள், அன்புமணி இவங்களோடலாம் உட்காந்து சாப்பிட்றாரு. எதுக்கு? அந்த நிகழ்வு எப்போதுனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவை இணைக்கிறதுக்கான நிகழ்வு. நான் செய்தியாளராக களத்தில் இருந்தபோது ஃபர்ஸ்ட் தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போகுதான்னு நம்ம ஜெயலலிதாட்ட கேட்குறோம். மேடம் வந்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும் பதில் சொல்றாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு பண்டுட்டி ராமச்சந்திரன், சுதீஷ் இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வராங்க. இந்த பக்கம் பொன்னையன் எல்லாரும் இருந்தாங்க. அப்போ இந்த சந்திப்புக்கு வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் ஒன்றை முடிவு செய்து விட்டார்கள். அலையன்ஸுங்கிறது முடிவாயிடுச்சு. ஒரு காட்சி ஊடகங்களுக்காக வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. இறுதி டீல வந்து போயஸ் கார்டுல இருந்து வெளில வரும். பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு பத்திரிகையோட கலைஞரை பார்க்க போவார். அந்த கலைஞரை பத்திரிகை கொடுத்துட்டு வரும்போது கூட்டணிக்கான தொகுதிகளை ஒதுக்கீடு செஞ்சு வாங்கிட்டு வருவார். இந்த இடத்துல என்னன்னா கூட்டணியில சேர போறோம், தொகுதிகளோட நம்பர் என்ன, இதெல்லாம் முன்னாடியே பேசிடுவாங்க. போய் சந்திக்கிறது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி தலைவருடைய வீட்டுக்கு போய் சந்திப்பது என்பது ஏற்கனவே பேசி முடிவெடுத்த ஒன்றை ஊடகங்களுக்கு சொல்வதற்கான ஒரு காட்சி பொருள். இப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதன் அடிப்படையில் பார்க்கிற போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இதை வந்து அண்ணாமலை நேரில் போய் கேட்டாலும் சரி, ஃபோனில் கேட்டாலும் சரி, டிடிவியோட பதில் வந்து ஒண்ணுதான். அப்படி இருக்கிற போது அண்ணாமலை அவர்கள் டிடிவி அவர்கள் வீட்டுக்கு போய் நாங்கள் அரசியல் தான் பேசணும், நாங்கள் 2 பேரும் நண்பர்கள், ஒன்னா தேர்தலில் சந்திச்சிருக்கோம், எங்க ரொம்ப மரியாதை ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க அரசியல் தான் பேசியிருக்காங்கன்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்கும் போது அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்காக தானாங்கிற கேள்வியை RDX எழுப்ப விரும்புகிறது. உண்மையிலேயே டிடிவியும் அண்ணாமலையும் நல்ல அரசியல் நண்பர்கள். அவங்க சந்திப்பில் நிச்சயம் அரசியல் பேசியிருக்கலாம். அவர்கள் இருவருக்கும் இடையிலான கூட்டணி வலுப்படுகிறது. இது தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துமா அப்படிங்கிற கேள்விக்கும், அல்லது இவங்க 2 பேரும் சேர்ந்து வலுப்படுத்த போற அந்த புதிய கூட்டணி என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. எஸ், அது வந்து இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அவங்களே சொல்ற மாதிரி நவம்பர் டிசம்பர்ல தான் இறுதியாகும் அப்படின்றப்ப நாமளும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இந்த சந்திப்புகள், இதனை அடுத்து நயினார் அவர்கள் வந்து செய்தியாளர்களை என்னை சந்திக்கிறாரு. அதையே வந்து அடுத்த செக்மெண்டா நம்ம எடுத்துட்டு போறோம். அந்த வகையில அடுத்த செக்மெண்டா நம்ம பார்க்கிறது தமிழக பாஜக தலைவர் நயினாரா அண்ணாமலையா? எனக்கு சந்தேகமே இல்லை, உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. சரியா? ஏன் சந்தேகம் வருது உங்களுக்கு? இல்ல, என்னன்னா இந்த கேள்வி நேத்து நீங்க தான் எழுப்பி இருந்தீங்க. நேத்து RDXல நீங்க வந்து இந்த விவகாரம் தொடர்பா பேசுறப்போ ஏன் போய் சந்திக்கிறாரு அப்படின்றப்போ, அதாவது இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் நயினார் அவர்கள் கிட்ட கேட்டிருந்தாலும் நேத்தை நீங்க தான் அதை கேட்டிருந்தீங்க. யாருங்க தலைவர், எதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை இன்னைக்கு வந்து செய்தியாளர்கள் கேட்கறாங்க திரு நயினார் அவர்கள் கிட்ட. அவர் என்ன பதில் சொன்னா தெரியுமா? நீங்க தான் எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எஸ், அவர் என்ன சொல்லியிருந்தாரு, என்ன அந்த உரையாடல் நிகழ்ந்தது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். செய்தியாளர் சந்திப்பின் போது நயினார் அவர்கள் பேசியிருந்தது. பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூட்டணி தொடர்பான நேர்மறையாக கூட்டணியை கடந்த தேர்தலில் நம்பி வந்த கட்சிகளை பேசிப்பார். நீங்க தலைவரா, அவர் தலைவரா, அந்த மாதிரி விமர்சனங்கள். இதற்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லணுங்கிற இது இல்லை. நீங்க கேட்குற கேள்வியே சரியில்லை. நீங்க தலைவரா அவர் தலைவரானா எங்களுக்குள்ள சண்டை மூட்டுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் யார்ட்டையும் கேட்காதீங்க. அதாவது அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நட்பு ரீதியாக இப்போ எனக்கும் எல்லா கட்சியிலும் நட்பு ரீதியாக ஆள் இருக்கிறாங்க. அவங்க போய் சந்திச்சிருக்கிறாங்க, அதை சந்திச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே நயினார் அவர்கள் இப்ப நினைக்கிறேன் இந்த கேள்வியை யாரு செய்தியாளர்கள் கேட்டிருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல கேள்விதான். ஏன்னா இந்த கேள்வியோட நோக்கம் என்ன? பாஜக தலைவர் இப்ப நயினாரா அண்ணாமலையான்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த கேள்வியோட நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான். தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறத
மற்றவங்களை விட ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய இடத்துல நயினார் இருக்காரு. Yes. உங்களது பொசிஷனை, உங்களது அரசியல் அதிகாரத்தை உங்களுக்கு மேல உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு தலைவர் உங்களை விட சிறப்பா பயன்படுத்திட்டு இருக்கிறாருங்கும் போது வேறு வழியே இல்லாமல் இந்த கேள்விகள் எழும். இந்த கேள்விகள் எழுவதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொடுத்துருக்க கூடாது. ஆனா நயினார் அந்த வாய்ப்புகளை உருவாக்கிட்டார். அண்ணாமலை அந்த இடத்தை பிடிச்சிட்டாரு. இப்போ நான் என்ன கேட்கிறேன், டிடிவியை முடிச்சுட்டு அடுத்து ஓபிஎஸ் அவர்களை பார்க்க போறாருன்னு வச்சுக்கோ. ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இதே மாதிரி பேசுறாரு. ஓபிஎஸ் முடிச்சுட்டு நான் தேவநாத யாதவ் பார்க்க போறேன், நான் ராமதாஸ் அவர்களை பார்க்க போறேன், அன்புமணி அவர்களை பார்க்க போறேன். ஏன்னா 2024 இவங்க எல்லாரும் நான் தான் ஒருங்கிணைச்சேன், இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு உங்க கையில 10 ரூபா கொடுக்க போறேன் நயினார் சார்னு அவர் சொன்னார்னா இது நம்பும்படியாக இருந்தாலும் உண்மையாகவே இருந்தாலும் இதை எப்படி ஒரு மாநில தலைவர் அனுமதிக்கலாம்ங்கிறது தான் கேள்வி. குறைந்தபட்சமா நயினார் அவர்கள் இந்த கேள்வியை எதிர்கொண்டிருக்கணும். எங்களுக்குள்ள நீங்க சண்டை முட்டியோட பாக்குறீங்கிறது வந்து அந்த கேள்விக்கான ஒரு ஆன்சர், ஒரு ரெஸ்பான்ஸானே தவிர அது பதில் கிடையாது. உண்மையிலே இந்த பதில் இன்னும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். நாம் இதுக்கு முன்னால் பேசின டிடிவி அண்ணாமலையோட ஈக்குவேஷன்ல இருந்து வெளியில் பார்த்தோம்னா பாஜக தலைவராக பார்க்கிற போது அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இல்லாமையே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காருங்கிறது வந்து நயினாருக்கு வைக்கிற செக். உண்மையிலே இந்த கேள்வி நியாயமான கேள்வி. நான் கௌதமி கேட்ட கேள்வி சரியான கேள்வி. தமிழக பாஜகவுக்கு யார் தலைவருங்கிற சந்தேகம் நமக்கு வரணும். ஆனால் அது நயினாருக்கு வரலைங்கிறது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதிமுகவில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், நம்ம பொசிஷனை வேற ஒருத்தர் தூக்கிட்டு ஓடுறாரு நமக்கு முன்னாடிங்கும் போது அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. இன்னொரு கேள்வி இதுலேயே துணை கேள்வியாக நமக்கு வரணும். அதை தான் பிக் கொஸ்டினாவும் நம்ம எடுத்திருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு திரு நயினார் அவர்களுடைய சந்திப்பை தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த மிக பெரும் கேள்வி, யாருக்காக அமைதியா இருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்? இது வந்து என்னன்னா, ஆரம்பத்திலேயே வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பும் நயினார் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பும் இருந்திருக்கும். செயல்பாடு தொடர்பால நம்ம கேள்வி எழுப்பணும். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவர் புயல் மாறிங்க, புயலாக தான் இருப்பாரு, நான் வந்து தென்றல் மாறி அப்படின்னாரு. அதை வந்து அவர் நிரூபிச்சு காமிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடுகள். ஏன்னா நயினார் அவர்கள் எப்போ அதிர்ந்து பேசினாரு அப்படின்றது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. அவருடைய சுபாவமே அதுன்றனால அவருடைய பதிலும் அப்படி இருக்கிறதா அப்படின்றது ஒரு பார்வை. ஆனா அதையும் தாண்டி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அரசியல் ரீதியாக தன்னுடைய நிலையை நிரூபிக்கக்கூடிய இடத்துல நீங்க சொன்ன மாதிரி நயினார் அவர்கள் இருந்திருக்காரு. இன்னுமே ஸ்ட்ராங்கா அதை செஞ்சிருக்கணும் அப்படின்றது. இன்னொன்று, மற்ற பிற கட்சிகளையும் நம்ம பார்க்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் போய் பேசும் பொழுது எல்லா நேரத்திலும் இதையே அண்ணாமலை செஞ்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறோம்ல. இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேச்சுவார்த்தை ஃபைனல் ஆகிறப்ப தலைவரோட பேசுவாங்க. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க, அதுவும் இருக்கும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் பேசுறதுல வந்து அதை குற்றச்சாட்டை நம்ம எடுக்கலாமா அப்படின்றது ஒரு பார்வை. இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் பண்றது அந்த தர்க்கத்துக்கு, அந்த வாதத்துக்கே நம்மளை இழுத்துட்டு போற மாதிரி இல்லை. அதனால தான் ஏன் நயினார் அவர்கள் அதை பண்ணலை அப்படின்ற இடத்துக்கு நாமளும் நகர வேண்டியதாக இருக்கு. இல்லை, இந்த இடத்துல நீங்கள் ஒரு தென்றல் புயல்ங்கிற ஒப்பீடை வந்து என்னால் சரி செய்ய முடியுமான்னு தெரில. ஒரு புயல் ஏற்படுத்த போகிற டேமேஜ் ரொம்ப பெருசு. புயலுக்கு நிறைய பாசிட்டிவ் சயின்ஸ்லாம் இருக்குது, நம்ம அந்த சயின்ஸுக்குள்ளே இப்போ வேண்டாம். ஆனால் ஒரு தென்றலால் பயன் இருக்குமே தவிர புயல் ஏற்படுத்தின டேமேஜை தென்றலால் சரி செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, நயினார் நாகேந்திரன் களத்தில் இருக்கிற தலைவர், அதிமுகவில் முக்கிய பொறுப்புகள் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், அவருக்கு அரசியல் தெரியாதவர்லாம் கிடையாது. ஆனால் இங்க பிரச்சனை பாஜகவுக்கு என்று ஒரு பேட்டர்ன் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த பேட்டர்னுக்குள்ள அண்ணாமலை எப்படியோ ஒரு 2 வருஷம் வந்து ஊடுருவி தன்னை பொசிஷன் பண்ணிட்டாப்ல. நயினார் அவர்களுக்கு இப்ப டெல்லி போயிட்டு வந்த பிறகு, நட்டாவை எல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு ஸ்டில் வந்து நயினார் பொறுமை காக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நயினார் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா பொறுமை காக்கிறார். எதற்காக பொறுமை காக்கிறாருன்னா அண்ணாமலையும் ஒரு வித பொறுமை காக்கிறார். 2 பேர் எதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னா, இந்தியாவினுடைய பாஜகவினுடைய தேசிய தலைவர் இன்னும் நியமிக்கப்படலை. இதுல வந்து BL சந்தோஷ் வந்து அண்ணாமலை அவருடைய குருஜி, அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல தான் கடந்த வாரம் வந்து ஒரு நிகழ்வில் எந்த நிகழ்வுலையும் கலந்துக்காதவர் அந்த நிகழ்வுக்கு போயிருந்தாரு. அடிப்படையா இந்த மாதிரியான 2 ஃபிராக்ஷன் ஏறக்குறைய நீங்க அண்ணாமலை நயினாரை வந்து இன்னும் ஒரு படி மேல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தேசிய அளவுல கடந்த அக்டோபர் மாதமே நியமித்திருக்க வேண்டிய நட்டா இப்ப இருக்கிற தேசிய தலைவர் பதவிக்கு இப்போது வரை பாஜக எந்த தலைவரையும் நியமிக்கவில்லை. அது கிட்டத்தட்ட மோடி அமித்ஷா கூட்டணி ரெக்கமெண்ட் பண்ற ஆட்களுக்கும் RSS அவங்களை ஏற்க மறுக்கிறாங்க. RSS முன்வைக்கிற ஆட்களை இந்த தலைவர்கள் ஏற்க மறுக்கிறாங்க. பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டால் ஒழிய நயினார் வந்து அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கிறது கஷ்டம், ஈஸி. அவர் ஒன்ஸ் அதில் கிளியர் ஆயிடுச்சு, இந்த வழியில தான் போறோம் அப்படிங்கிறது நேஷனல் பாஜகவே கொஞ்சம் திணறி கொண்டிருப்பதால் தமிழ்நாடு பாஜக ஒரு பெரிய குழப்பத்துக்குள் இருப்பது போல நமக்கு தெரியலாம். ஆனால் நீங்க வந்து அண்ணாமலை சோசியல் மீடியாவில் ஏற்படுத்துகிற அல்லது காட்சி ஊடகங்களில் ஏற்படுத்துகிற அரசியல் பரபரப்புக்கு கொஞ்சமும் குறையாத ஒன்று நயினார் அவர்களுடைய கள அரசியல். நம்ம இதெல்லாம் பார்க்கலங்கிறதுனால நம்ம அவரை குறைச்சி மதிப்பிடுறோம். தமிழ்நாடு பாஜக தலைவர் யாரு? நயினார் நாகேந்திரன். அது மட்டும் இல்ல, திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு அடுத்ததா என்ன விஷயத்தை சொல்ல விரும்புது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு.
நியூஸிற்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைக்கு டிடிவி அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய சந்திப்பு, அது சொல்லும் செய்தி என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்ததா இதன் மூலமாக டிடிவி அவர்களுடைய செயல்பாடு தமிழக பாஜக தலைவர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கே வித்துட்டு சென்றிருக்கிறது. அதில் நம்ம பேசின வரைக்கும் அதில் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது பெரும் கேள்வி என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில் அதாவது இதன் மூலமாக டெல்லிக்கு அண்ணாமலை சொல்லும் செய்தி என்ன அப்படின்றதா. ரெண்டு பேருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அண்ணாமலை அவர்கள் சும்மா இல்லை, அவர் எதையோ ஒன்று பாஸ் பண்ணுறாரு, ஏதோ ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறாரு அப்படின்றதான். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியமான பதவி ஏதாவது வழங்கப்படலாம், என்ன பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்ற கேள்விலாம் இருந்தது. தேசிய அளவில் ஏதாவது ஒன்று வழங்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது இல்லை. ஆரம்பத்தில் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு மீடியாக்களில் இந்த பீரியடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் சமீபமாக இந்த சமயத்தில் ஆமா, ஆனா தொண்டர் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு பாய்ச்சலோட வேலைகளை செய்யறாரு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். சிங்க பாய்ச்சலால இருக்கு அப்படின்லாம் நம்ம பேச வைக்கிறது. பாய்சன் சொன்னீங்களா, பாய்ச்சல் சொன்னீங்களா? நான் பாய்ச்சல் தான் சொன்னேன். அது கேட்க உங்களுடைய காதை பொறுத்து, அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து. அந்த வகையில் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய செயல்பாடு மூலமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னுமே எனக்கான ஒரு செல்வாக்கு இங்க களத்துல இருக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் என் பக்கம் இருக்காங்க. 2024 அந்த வாக்கு சதவீதத்தை நிரூபித்த மாதிரி தற்பொழுதும் அதை நிரூபிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் அப்படின்றதையும் டெல்லி தலைமைக்கு பாஸ் பண்ணிட்டே இருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வி. நான் இல்லைனாலும் என்ன நடக்கும் அப்படின்றதையும், நீங்க சொன்ன மாதிரியே அந்த புயல் என்ன சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் அந்த ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாரு. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரே செய்தி, என்ன தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த செய்தி இதுதான். எனக்கு ஒரு நல்ல பதவியை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு வெளியில தேசிய அளவில் எங்கேயாவது நகர்த்திட்டீங்கன்னா தமிழ்நாட்டை நீங்க பாட்டுக்கு நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து தமிழக பாஜக இப்ப நம்ம வந்து காங்கிரஸ் தலைவர்களை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தமிழகத்துல பாஜக தலைவர்கள் அவர்களுடைய பீரியட்ல வந்து எப்படி இருந்தது அப்படின்றத, இப்போ யார் யார் என்னென்ன பீரியட்ல இருந்தாங்க அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் 1996 இருந்து 2000 வரைக்கும் KN லக்ஷ்மணன் அவர்கள் இருந்திருக்காரு. 2000 இருந்து 2003 வரைக்கும் SP கிருபாநிதி இருந்திருக்காரு. 2003 இருந்து 6 வரைக்கும் CP ராதாகிருஷ்ணன் இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர். அடுத்ததா 2006 இருந்து 2009 வரைக்கும் இல கணேசன் அவர்கள் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஆளுநர் பொறுப்பெல்லாம் வழங்கப்பட்டது. 2009 இருந்து 14 வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாரு. அப்பவுமே பாஜக எழுச்சியோடு செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். 2014 இருந்து 19 வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்திருக்காங்க. பல மாநிலங்களுக்கு ஒரே நேரத்தில் ஆளுநராகவும் இருந்திருக்காங்க. 2020 இருந்து 21 வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல திரு எல் முருகன் அவர்கள் இருந்திருக்காரு, மத்திய இணை அமைச்சராக இருக்காரு. 2021 இருந்து 25 வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் இருந்திருக்காரு. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 2025 தற்பொழுது நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கிறார். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த நகர்வுகள் இன்னைக்கு ஒரே நைட்ல இதுக்கு முடிவு வராது. நீங்க சொன்னதுல கவனிச்சீங்கன்னா, கடந்த 25 ஆண்டுகள்ல தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தவர்கள் எய்தர் மத்திய அமைச்சராகவோ ஒரு மாநில ஆளுநராகவோ பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலையை தவிர யாரு நினைச்சா முக்கியமான பொறுப்பு இனிமேல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ், இது மட்டும் இல்லை, இன்றைக்கு இதை தாண்டி அரசியல் களத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸோ இது வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு, அது அவர் என்ன மெசேஜ் பாஸ் பண்றாரு அதையும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்கு நம்ம மூவ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போட்டி போட்டுக்கொண்டு போராட்டங்களை அறிவித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என அன்புமணியும், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என டாக்டர் ராமதாசும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். போட்டி போராட்டம் மகனுடன் மல்லு கட்டுகிறாரா ராமதாஸ்? எஸ், அதுக்கான விராப் என்ன அப்படின்றதை இப்ப நம்ம பார்த்துடலாம். வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக டிசம்பர் 17ஆம் தேதி மாபெரும் சிறை நிரப்பு போராட்டத்தை அன்புமணி அறிவித்திருக்கும் நிலையில், டிசம்பர் முதல் வாரத்தில் அரசின் கவன ஈர்ப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அப்பா மகன் சண்டை கட்சி பிரச்சனையாக உருவெடுத்து இருதரப்பும் மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர். அடுத்த கட்டமாக கட்சி தங்களுக்குத்தான் சொந்தம் என்று இருதரப்பும் போட்டி போட்டு எதிர்த்தரப்பு ஆட்களை கட்சியில் இருந்து நீக்கினர். இதன் உச்சகட்டமாக மகன் அன்புமணி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக அறிவித்த ராமதாஸ், தற்போது கட்சியின் சின்னம் தனக்குத்தான் சொந்தம் என்றும் அன்புமணி ஜப்பானில் போட்டியிடட்டும் என பேசியிருக்கிறார். இரு தரப்பினரும் அறிவித்திருக்கும் போராட்டத்தில் வன்னியர் நலன் உள்ளதா?
வன்னியர் இடஒதுக்கீட்டை ஆயுதமாக பயன்படுத்துகின்றனரா அப்பாவும் மகனும்? தேர்தல் களத்திலும் மகனை எதிர்கொள்ள தயாராகிறாரா ராமதாஸ்? போன்ற கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய RDX. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா. சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனிடையே நடைபெறுகிற போட்டி உண்மையிலேயே வட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சோகத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த பிரச்சனை ஒரு சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரும்னு எதிர்பார்த்த நிலையில அது திரும்ப ஷார்பன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்தித்து டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னாருங்கிறத முதல்ல பார்த்துடலாம். 46 வருஷமா ஓய்வின்றி உழைச்சிட்டு வரேன் நான். ஆனால் இன்னைக்கு சில ஒரு கும்பல் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அவர்களுடைய வேஷம் நிச்சயமாக கலைஞரும் கலைக்கப்படும். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் தான் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. நாங்கள் தான் சொல்லும்போது இன்னொருத்தர் நீங்கள் கேட்பீங்க, அது யாரும் அந்த கும்பல் தான். அது ஒரு கும்பல். அந்த கும்பலுடைய வேஷம் கலைச்சிட்டோம். எப்போ கட்சியை விட்டு நீக்கணுமோ அன்றைக்கே கலைஞ்சு போச்சு. இந்த போராட்டம் தீவிரமடையும் போலதான் தெரிகிறது. இன்றைக்கு RDXல இந்த தலைப்பில் நமக்கு எழுந்திருக்கிற பெருங்கேள்வி என்னங்கிறத பார்த்தலாம். அப்பா மகன் இடையே நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் நமக்கு எழுந்திருக்கிற பெருங்கேள்வி, இவர்களுடைய இருவருக்குமான ஆயுதமாகி இருக்கிறதா வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம்? ஏதோ ஒரு வகையில பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க தான், வன்னியர்களுக்கு நாங்கள் தான் நல்லது செய்கிறோங்கிற ஒன்றை எஸ்டாப்ளிஷ் செய்ய வேண்டிய இடத்தில் அப்பா மகன் 2 பேருமே இருக்கிறார்கள். ஆனால் இவங்க இருவருக்கும் இடையிலான ஒரு பெரிய ஆயுதமாக இந்த இடஒதுக்கீடு போராட்டம் மாறிடுச்சா? இல்லை, நமக்கு இருக்கிற கவலை என்னன்னா, இந்த 2 பேரும் இந்த போராட்டத்தை ஆயுதத்தை கையில் எடுத்து இந்த போராட்டத்தை முனை மழுங்கடிச்சிருவாங்களோன்னு ஒரு சந்தேகம் கூட நமக்கு இருக்கு. எஸ், நம்ம இந்த டாபிக் எடுத்ததே வந்து போட்டி போராட்டம் அப்படின்றதுல இருந்த. இதுக்கு முன்னாடி நடந்த விவகாரங்கள்லாம் நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல என்னன்னா, இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் யாருக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல அன்புமணி அவர்கள் இருக்காங்க. இருக்கக்கூடிய அந்த சட்ட விதிகள் படி என்னவோ அதை செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சட்ட ரீதியாக அவர்களுடைய அந்த பொதுக்குழுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், தொண்டர்கள் பெரும்பான்மை யாருக்கு இருக்கு அப்படின்றப்போ அன்புமணி அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ அடுத்த கட்டமாக போராட்டத்தின் வாயிலாக இருதரப்பிலும் களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பலம் யாருக்கு அப்படின்றத நிரூபிக்க விரும்புறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஏன்னா அவர் டிசம்பர் 17 அன்னைக்கு போராட்டம் நடக்கும். திரு மு க ஸ்டாலின் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடைத்தேர்தலை ஒட்டி 15% இடஒதுக்கீடு பேசியிருந்தாரு. பேசினது கொடுங்க அப்படின்னு அவர் ஒரு முழக்கத்தை முன் வச்சு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. ஆனா ராமதாஸ் அவர்கள் திடுதிப்புன்னு இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கிறாரு. யூஸ்வலா நாளைக்கு தான் அது டாபிக் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டப்ப இன்னைக்கு சந்திச்சு ஐயா என்றைக்கு சந்திக்கிறாரோ அன்றைக்கு தான் யாருக்கலாம் நீங்க வச்சுக்கோங்க. டிசம்பர் வந்து தேதி குறிப்பிடல, அவர் முதல் வாரம் அப்படின்னு இருக்காரு. ஒரு அவசர கதியாக, அதாவது இது போராட்டத்துக்கு அவர் தயாராரா அப்படின்றத தாண்டி அவரை தயாராக்கப்படுகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியையும் நமக்கு எழுப்புது. ஏன்னா அவரும் வந்து வன்னியர் சங்கத்தில் போராட்டம்னு சொல்லியிருக்காரு. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுல ஒரு தேதி குறிப்பிட்டு ப்ராப்பரா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஒரு போட்டி போராட்டமாகவே இதை அறிவித்திருப்பதன் மூலமாக அவர்கள் நிரூபிக்க நினைப்பது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெறுவதை, அந்த வலியுறுத்தலை இவர்கள் முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறதா, இல்ல யார் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம விவாதிக்கணும். இல்ல, இரு தரப்புக்குமே பின்னாடி இருந்து யாரோ இயக்குறார்கள் நம்ம உறுதியா நம்பலாம். ஏன்னா இது வந்து யாரு, நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்யறோங்கிற புள்ளியில இருந்து உங்களுக்கு நல்லது செய்ய போறது யார் தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுல அன்புமணி அவர்கள் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப பொறுமையா இந்த கட்சி இயக்கம் இந்த வாக்குகளை எப்படி கைப்பற்றுவதுங்கிறதுல
கிளியரா போறாப்ல. அதுல ஒரு பெரிய தடங்களும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி சட்ட ரீதியாக கட்சி ரீதியாக என்கிட்ட தான் பலம் இருக்கு. மக்கள் ரீதியாக சங்க ரீதியாக வாக்கு ரீதியாக நான் தான் அதனுடைய அத்தன்டிசிட்டி அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடஒதுக்கீடு போராட்டத்தை அறிவிக்கிறாரு. இதுல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்கிற இந்த போராட்டம் வந்து அது எதிர்வினையா கூட பார்க்கப்படல. அது ஏதோ ஒரு வகையில செக்மேட் தான். இந்த செக்மேட் அவர் இயல்பாக அறிவித்திருக்கிறாரா, யாருடைய தூண்டுதலின் பேரில் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது? இன்னும் சொல்ல போனா டிசம்பர் மாதம் வரைக்கும் அப்பா மகன் சண்டை முடிவு பெறாது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகத்தான் இன்றைய செய்தியாளர் சந்திப்பினோம். அக்டோபர் நமக்கு பிறக்கவே இல்லை. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிகிற போதே கூட்டணிகள் எல்லாம் வெளிவந்துடும். கிட்டத்தட்ட அன்புமணி என்ன நினைச்சிருக்கலாம்னா, இந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை பெரிய லெவலில் நடத்தி திமுக அரசு வன்னியர்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சுன்னு ஒரு நரேஷனை உருவாக்கி அதன் அடிப்படையில் பாஜக கூட கூட்டணியை முன்வைக்கலாம். பட் இந்த எதன் அடிப்படையில் ராமதாஸ் அவர்கள் கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை பின்னால் வந்து திமுக மாதிரியான ஆளுங்கட்சியோ இல்லை வேற யாராவது இதில் மூன்றாவது நபர் பலனடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்கணும். ஆனால் இந்த சண்டை அடுத்த 3 மாதங்களுக்கு தொடரும் அப்படிங்கிறதான் இப்போ அவங்க நம்ம கொடுத்துருக்கிற ஒரே சைன். இன்னொன்று, இந்த அரசியல் ஆயுதமா இடஒதுக்கீடு போராட்டம் நீடிக்கிறதா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல்ல வந்து தேர்தலை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய அந்த தொகுதி பங்கீடா இருக்கட்டும், கட்சிகளோட பேரம் பேசும் பொழுதாக இருக்கட்டும், அதுல வந்து முக்கியமா இடம்பெறக்கூடியது இந்த இடஒதுக்கீடு தான். சென்ற முறை தேர்தல் அப்போ திரு எடப்பாடி அவர்கள் அறிவித்து அது வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இந்த முறை இதை வந்து ஒரு இடம் பேசுறதுக்கோ, தங்களுடைய அதிகார பலத்தை நிரூபிப்பதற்கோ, இல்லை இன்னொரு கட்சியில இடம் வகித்து அவர்களுக்கான உரிமைகளை பெற்று தருவதற்கோ இல்லாம தங்களுக்குள்ளான போராட்டத்திற்கு இதை பயன்படுத்துற இடத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா? வந்துட்டாங்க. இது ஒன்று, டாக்டர் ராமதாஸ், அன்புமணி 2 பேருமே எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் இந்த குரல் எழுப்பப்பட்டாலே அவங்க 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்து என்ன ஆனதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லா கட்சிகளோட கூட்டணிகள்லையும் எல்லா ஓபிசி சமூகங்களும் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் இன்னொரு முறை ஒதுக்கீடு அளிக்கப்பட்டா அது பின்னடைவை உருவாக்கும்னு அவங்களுக்கு தெரியும். நமக்கு இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் இருந்து இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை முன்வைத்து மீண்டும் பாமக வரலாறை அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் துவக்குகிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு போட்டி போராட்டமா அப்படின்னா கண்டிப்பாக போட்டி போராட்டமாக தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆயுதமாகவும் இதை பயன்படுத்துறாங்க அப்படின்றதையும் எடுத்துக்கொள்ள முடிகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் என்ன முக்கியமான நிகழ்வுகள், அந்த தலைப்புகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.